Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரவா பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவா பொங்கல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சிடலாம். நம்ம இதுக்கு நம்ம பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணோம். நான் ஒரு 1/4 கப் பாசி பருப்பை ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்துக்கிறேன். இது நீங்கள் கலர் மாறணுமோ இல்லை ரொம்ப நேரம் வறுக்கணுமோன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லைட்டாக லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம எதுக்காக பருப்பை வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அது இல்லாமல் பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் வறுக்கிறதுக்கு மெயின் ரீசன். இப்போ நான் அந்த பருப்பு வேக வச்சிடுறேன். நான் 1/4 டம்ளர் பருப்புக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சோன்னா நமக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை ரவை கூட சேர்ந்து பொங்கல் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுருவோம். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ரவையை ரெடி பண்ணிடலாம். நான் கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் லேசாக சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது மிளகு. கொஞ்சமாக கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணும் நல்லா பொரியணும், லைட்டாக கலர் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்குள்ள நான் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கப் ரவையை ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு 1 கப் ரவைக்கு 1/4 கப் பருப்பு. ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரவையை இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுத்த ரவையாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ பச்சை ரவை எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ரவை லைட்டாக வறுபடட்டும். அப்போ நம்மளுக்கு பொங்கல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதை வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரவையை நான் நல்லா ஓரளவுக்கு இதாகிடுச்சு, மணலாக ஆகிடும். பார்த்திங்கன்னா வறுக்கும் போது அந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இது கூட ரவை ஆட் பண்ண போகிறோம். ரவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவைக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் ரவை எடுத்ததுனால அதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரவைக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு நான் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க ரவையை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு விடாமல் கிண்டுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இப்போ பார்க்கும்போது லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட பொங்கல் நல்லா திக்காகிடுச்சு. இதை அப்படியே நம்ம தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.